ஒன்மை டெய்லி விலர்ஸ்க்கும் வர வைக்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்போம். ஆண்டவரே எனக்கு இந்த தேவை, இது எனக்கு தாங்க, இந்த ஆசீர்வாதம் தாங்க, நாளைக்கு இவங்க கடன்காரன் வருவாங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் கொடுக்க போகிறேன்னு தெரியல, நீங்கள் தான் அந்த இடத்துல இருந்து பேசணும். என் வாழ்க்கையில் சில முக்கியமான காரியங்கள்லாம் நடக்க போகுது ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீங்கள் உதவினா மட்டும் என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை நினச்சி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் வசனம் சொல்லப்படுது மத்தேயு 6:8 நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார். ஆமாங்க, சொல்லப்படுது நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், அப்போ நான் ஏன் ஜெபிக்கணும், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு. ஆனால் சில வேளையில் நம்ம அப்பா கிட்ட, எப்பா எனக்கு இது வேணும், நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு காரியம் இருக்குது, ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும், எனக்கு இந்த மாதிரி காரியம் வேணும், எனக்கு இந்த டாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேளை நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பா கிட்ட கேட்போம். ஆனால் நம்ம அப்பாவுக்கு தெரியாதா அவளுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவுக்கு தெரியாதாங்க. ஆனாலும் நம்ம வாயிலேருந்து அதை எதிர்பார்க்குறால நம்ம அப்பா. அதே போல தாங்க ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும்ன்றது. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உறவாக இருக்கணும். நிறைய வேளையில் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு நீங்கள் போகும்போது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு ரொம்ப தூரமாயிடுங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேச 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 உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள பந்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதை யாராலையும் பிரிக்கவும் முடியாது. நீங்கள் ஆசிரியப்பட்டவர்கள் தேவன் உங்களை ஆசிரியராக. ஆமென்.